ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் வந்து மிட்டமில் 291 மார்க் தான், குவார்ட்டர்லியில் என்னால் 400 ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 10th இருந்தாலும் சரி அல்லது 12th இருந்தாலும் சரி, உங்களால் நான் 10th படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 450 ப்ளஸ்ஸு, அதே வந்து 12th அப்படின்னா 550 ப்ளஸ்ஸு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் வந்து மிட் டெர்மில் ஒரு 300 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு 290, 270 இந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும். ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து கம்மியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதே என்ன பண்ணல தெரியல. இப்போயே ஒரு சில பேர்கிட்ட உன்னுடைய மிட்டமான மார்க்ஸ் எவ்வளோ, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் சொல்லணும்னா யோசிப்பாங்க. தமிழில் இவ்வளோ, இங்கிலீஷில் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து சரியாக எதையுமே என்ன பண்ண கிடையாது, நோட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பாடத்துலையும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். ஸோ எதில் வந்து அதிகமாக இருக்குது, எதில் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு 290 எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து தேவையான மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 20 தான், சரிங்களா? அதே நான் வந்து 10th இருந்தேன் அப்படின்னா 100 மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். அதே 12th இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 18 மார்க்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துடும், சரிங்களா? நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூடமே என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்துலையும் நீங்கள் வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் மார்க்ஸ் வந்து குறையுது, தமிழ் இங்கிலீஷில் வந்து குறையுதா, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதில் எது குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் எனக்கு எந்த மார்க்ஸில் வந்து குறையுது, சரிங்களா? 2 மார்க்ஸில் வந்து குறையுதா, அல்லது வந்து 5 மார்க்ஸில் வந்து குறையுதா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். எது வந்து சரியாக படிக்காமல் இருக்கீங்க, எந்த கண்டென்ட்டை உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியல, 1 மார்க்ஸ்லேருந்து மார்க் குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12th இருந்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து 15 மார்க்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்ட்லாம் 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்ன பண்ணணும், நல்லா தரவு பண்ணி படிக்கணும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதில் மார்க்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 மார்க்ஸில் குறைஞ்சதா அல்லது 5 மார்க்ஸில் வந்து குறைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸாக இருக்கட்டும் சரி, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் எதாக இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சிருங்க. அதே போல் சயின்ஸ் இதெல்லாமே படிக்கிறீங்க அப்படின்னா டயக்ராம் கொஷின்ஸு இதெல்லாமே என்ன பண்ணுறங்க, நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்குமே, சரிங்களா, சயின்ஸு, பயாலஜி இது எது படித்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் கொஷின் யூசஸ்ன்னு வருது, சரிங்களா, பயன்கள், பண்புகள் இந்த மாதிரி வரும், கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வரும், பாயிண்ட் வச்ச கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம பண்ணுங்கள், பாருங்கள். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் இருக்கும், அது எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், படிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது வந்து 2 மணி நேரம் படிக்கிறேன்னா ஒரு 25 நிமிஷம் கண்டினியூவாக என்ன பண்ணுங்கள், படிங்க. அதில் 5 நிமிஷம் என்ன பண்ணிங்க அப்படின்னா பிரேக் எடுத்து படிங்க, சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எழுந்தோடனே உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல புரியுமோ, அல்லது எந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா பிடிக்குதோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அல்லது உங்களுக்கு எது சரியாக வரலையோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து எதில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கோ அதில் வந்து அதிகப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ டெய்லி என்ன நமக்கு வந்து ஒரு 30 டேஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் இப்போலேருந்தே படித்தாலுமே உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் வந்து டெய்லியும் அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஹோம் ஒர்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கொஷின் தான். ஸோ கொஞ்சம் சின்ன கொஷினாக இருந்துச்சுன்னா 3 கொடுப்பேன், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 கொடுப்பேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணாலே ஒரு வாரத்துக்கு 15 கொஷினுக்கு வந்து என்ன வந்துடும். இதைத்தான் உங்களுக்கு நான் வந்து வீக்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுப்பேன். டெய்லி ஹோம் ஒர்க்காக கொடுக்குறது எப்போ படித்து எழுதி பார்த்துங்கன்னு சொல்லிவிடுவேன். அதை வந்து வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி வைக்கிறப்ப இன்னொரு ரீகாலிங் இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்து அதை மந்த்லி டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எபோவ் 90, 95 எபோவ் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் தான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 5 கொஷினாவது என்ன பண்ணுங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன கொஷினு. அதே நான் ஒரு பிக் கொஷின் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு கொஷின் படிங்க, அல்லது 2 என்ன பண்ணுங்கள் படிங்க. சரிங்களா? அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொஷின் கொடுத்தாலுமே படிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஒரு சில பேரால் கம்மியாக தான் படிக்க முடியும். நீங்கள் கம்மியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். 2 கொஷின் தாராளமாக ஒரு நாளைக்கு படிக்கலாம். அல்லது 3 கொஷின் தாராளமாக என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பாருங்கள். ஆன்லைனில் நிறைய கொஷின் அவைலபிளாக இருக்குது. நம்மளும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க. குவார்ட்டர்லி போர்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான போர்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே என்ன பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் மார்க்ஸ் வந்து அதிகமாக என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.